ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த வீடியோவில் ட்வினோ தாமஸோட ஒரு டாப் 10 மூவிஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிற 10 மூவிஸும் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா மூவிஸுமே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த ட்வினோ தாமஸோட மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மூவிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த மூவிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இருக்கிற மூவி பிரவீன் பிரபாகரன் டைரக்ஷனில் 2019 ரிலீஸ் ஆன கல்கி தான். இந்த மூவியில் நம்ம ட்வினோ தாமஸ் எஸ்ஐயை ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நஞ்சங்கோட்டை அப்படின்ற ஒரு ஊர் வந்து தமிழ்நாடு அண்டு கேரளா இது ரெண்டுக்கும் பார்டரில் இருக்குது. இந்த ஊரில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்ஜ் எடுத்து அந்த ஊரை வந்து ரொம்பவே மிரட்டி அங்கே வந்து இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய இல்லீகல் விஷயங்கள் வந்து அந்த நஞ்சங்கோட்டையில் நடந்துட்டு இருந்தாலும் யாராலும் எதுவும் பண்ண முடியாது, அங்கே இருக்கிற போலீஸாலும் எதுவும் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோ வந்து அந்த ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருவார். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கப்புறம் அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தடுக்கணும்னு நினைப்பார். இதுக்கப்புறம் இந்த மூவியில் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் அந்த நஞ்சங்கோட்டையில் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றுறதுக்கு நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறாரு, அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற கிரைம்ஸ் எல்லாம் எப்படி தடுக்கிறாரு அப்படின்றதெல்லாம் சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் கிரைம் கலந்த மூவியை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைட் சீன்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இந்த மூவியை நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 4.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 9th மூவி பார்க்க போகிறோன்னா 2022 விஷ்ணு டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன வாசி அப்படின்ற மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் நம்ம ட்வினோ தாமஸ் ஒரு லாயராக ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நம்ம ட்வினோ தாமஸும் கீர்த்தி சுரேஷும் 2 பேருமே லாயராக இருப்பாங்க. இப்படி லாயராக இருக்கும்போது 2 பேருமே காதலிச்சு கல்யாணமும் பண்ணிப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க கிட்ட ஒரு கேஸ் ஒன்று வருது. அந்த கேஸில் 2 பேருமே ஆப்போசிட் நின்று வாதாடுற ஒரு சுச்சுவேஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் யார் ஜெயிச்சா அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸை இவங்க 2 பேருமே ஹேண்டில் பண்ணுற விதமும் அந்த வாதாடுற விதமும் ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. முக்கியமாக கோர்ட்டில் இவங்க பேசுகிற டைலாக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இந்த மூவி யாராவது பார்க்காமன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு நல்ல படம் தான். 2022 ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லர் அண்ட் ட்ராமா கேட்டகரியில் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 8th இருக்கிற மூவி 2020 அகில் பால் அண்ட் அனுஷ்கான் டைரக்ஷனில் வெளியான ஃபாரன்சிக் மூவி தான். இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, ஒரு சிட்டியில் தொடர்ந்து தொடர் கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. அதை வந்து ஒரு சீரியல் கில்லர் தான் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் கில் பண்ணுறவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய ஆளுகளாக இருக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன குழந்தைகளை குறி வச்சு கொண்டுட்டு இருக்கிறான். இப்படி கொண்டுட்டு இருக்கும்போது அந்த கில்லர் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸுக்கு ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர் தான் நம்ம ஹீரோவாக இருப்பார். அதாவது நம்ம ட்வினோ தாமஸாக இருப்பார். நம்ம ட்வினோ தாமஸ் வந்து அந்த கேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அந்த கேஸ் எப்படி மூவ் ஆச்சு, நம்ம ட்வினோ தாமஸோட ரோல் அந்த கேஸில் எப்படி இருந்தது அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் நடித்த எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் மலையாளத்தில் இந்த மூவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரொம்பவே நல்ல ஒரு மூவி தான். இந்த மூவியோட ஸ்டோரி லைனும் சரி அண்ட் ஸ்க்ரீன் மூவிங்கும் சரி ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஒரு சீட்டேஜ் கிரைம் த்ரில்லர் மூவியை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த மூவி யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 7th இருக்கிற மூவி 2022 காலித் ரகுமான் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன தள்ளுமாலா. இந்த மூவியில் ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு இந்த மூவியில் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை சுற்றி என்ன நடக்குது அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த மூவியை பொறுத்தளவுக்கு ஒரு டீனேஜ் பாய் எப்படி இருப்பான் அண்ட் அந்த டீனேஜ் பாய் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி வந்து நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு மூவி. இந்த மூவியில் ஸ்டோரி இல்லைனாலும் நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்டு லவ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்லாவே காட்டியிருப்பாங்க. எல்லாமே கலந்த ஒரு மூவி தான் இந்த மூவி. நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 6th இருக்கிற மூவி ஜிதின் லால் டைரக்ஷனில் 2024 ரிலீஸ் ஆன ARM மூவி தான். இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுற ஒரு நபராக இருப்பார். அதே சமயத்தில்
நம்ம ஹீரோ ஒரு எலக்ட்ரீஷியனாவும் இருப்பாரு. ஊருக்குள்ள ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் பொருள் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா, அந்த பொருள சரி பண்ற ஒரு நபரா இருப்பாரு. எந்த ஒரு சண்டைக்கும் போகாத நம்ம ஹீரோவ பார்த்தா யாருக்குமே பிடிக்காது. எதனாலன்னா, நம்ம ஹீரோவோட தாத்தா ஒரு பெரிய திருடனா இருந்திருப்பாரு. இப்படி பெரிய திருடனா இருக்கும்போது, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு தொல்லையா தான் நம்ம ஹீரோவோட தாத்தா இருந்திருப்பாரு. இதனாலேயே நம்ம ஹீரோவையும் யாருக்கும் பிடிக்காது. இப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஹீரோக்கு இருக்கும்போது, நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒண்ணு கிரியேட் ஆகுது. நம்ம ஹீரோவோட தாத்தா வந்து அந்த ஊர்லயே ரொம்பவே புனிதமான ஒரு சிலைய வந்து திருடி, வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருப்பாரு. அந்த சிலைய வந்து நம்ம ஹீரோ தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் ஒண்ணு கிரியேட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து எப்படி அந்த சிலைய கண்டுபிடிக்கிறாரு? திரும்பவும் அந்த ஊர்ல ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்தாரா? இல்லையா? அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சிலைய நம்ம ஹீரோ கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா? அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விண்கல்லுல இருந்து செய்யப்பட்டதா இருக்கும். அந்த சிலைக்கு வந்து நெறைய சக்திகள இருக்கிறதாவும், அந்த சிலைய வந்து ரொம்பவே ஒரு பாதுகாப்பான ஒரு பொருளா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல அந்த சிலைய எடுக்கணுன்ட்டு ஒரு டீம் ஒண்ணு அந்த ஊருக்குள்ள வரும். இப்படி வர்ற டீம வந்து நம்ம ஹீரோ தடுத்து ஒரிஜினல் சிலைய எப்படி மீட்கிறாரு அப்படின்ற மாரி தான் ஸ்டோரி இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு மூவி. இந்த மூவிக்கு IMDbலேருந்து 7.1 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 5த்தா இருக்கிற மூவி அகில் பால் அண்ட் அனுஷ்கான் டைரக்ஷன்ல 2025ல ரிலீஸ் ஆன ஐடென்டி அப்படின்ற மூவி தான் லிஸ்ட்ல 5த்தா இருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவியோட ஆரம்பத்திலே ஒரு கொலை ஒண்ணு நடக்குது. அந்த கொலைய வந்து நம்ம த்ரிஷா பாத்துர்றாங்க. இப்படி பார்த்துட்டு அந்த கொலைய வந்து போலீஸ் கிட்ட சொல்லலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம த்ரிஷா யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல நம்ம த்ரிஷா மாட்டிக்கிறாங்க. இப்படி மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற பல ஞாபகங்கள த்ரிஷா மறந்துடுவாங்க. இப்படி மறந்தது உடனே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணி, இவங்க வந்து கொலைகாரன பார்த்துருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது இன்ஃபர்மேஷன வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அவங்களுக்கு இருக்கிற பல ஞாபகங்கள்ல அந்த கொலைகாரனோட ஞாபகமும் சேர்ந்து அழிஞ்சிருது. இருந்தாலும் அந்த கொலைகாரனோட மூஞ்சிய எப்படியாவது ஞாபகப்படுத்தி, அவன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்ட கூப்பிடுறாங்க. அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் தான் நம்ம டுவினோ தாமஸ். அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம த்ரிஷா என்னென்ன சொல்றாங்களோ, அத அப்படியே வரையறாரு. அந்த ஸ்கெட்ச நம்ம ஹீரோ வரைஞ்சு குடுத்ததுக்கப்புறம், இந்த மூவில என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாரன்சிக் எடுத்த டைரக்டர்ஸ் தான் இந்த மூவியும் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன் கலந்த மூவி நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த மூவிய ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDbலேருந்து 7.3 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. லிஸ்ட்ல 4த்தா இருக்கிற மூவி அன்விஷிப்பும் கண்டித்தும். இந்த மூவி 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, இந்த மூவில நம்ம டுவினோ தாமஸ் ஒரு எஸ்ஐயா இருப்பாரு. இப்படி எஸ்ஐயா இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேஸ் ஒண்ணு வருது. அதாவது காலேஜுக்கு போயிட்டு வந்த பொண்ணு வந்து காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒண்ணு வருது. அந்த கேஸ கையில எடுத்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிற நம்ம ஹீரோக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அண்ட் அந்த கேஸ்ல மூலியமா நம்ம ஹீரோக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் வருது, அந்த கேஸ தீர்த்து வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஜானர்ல ஒரு மூவிய தேடிட்டு இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த மூவிய நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரொம்பவே சூப்பரா தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மூவியோட ஆரம்பத்துல இருந்து இந்த மூவியோட எண்டிங் வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இருக்கும். மூவியோட ஆரம்பத்துலேருந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நம்மள என்கேஜ்டா தான் வச்சிருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி தான். நீங்க இந்த மூவிய இன்னும் ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டுவினோ தாமஸ் ஆக்டிங்ல ரொம்ப சூப்பரான ஒரு மூவி. இந்த மூவிக்கு IMDbலேருந்து 7.4 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. லிஸ்ட்ல 3ஆ 2021ல பாசில் ஜோசப் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன மின்னல் முரளி தான் இருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ மேல எதர்ச்சியா ஒரு மின்னல் ஒண்ணு தாக்குது. அந்த மின்னல் நம்ம ஹீரோவ தாக்குனதுக்கப்புறம், நம்ம ஹீரோக்கு வந்து சூப்பர் பவர்ஸ் கிடைக்குது. இதே சூப்பர் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த வில்லேஜ்ல அதாவது நம்ம ஹீரோவோட வில்லேஜ்ல இருக்கிற இன்னொரு நபருக்கும் கிடைக்குது. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பவர வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்ச நம்ம ஹீரோ வந்து அந்த நபர எப்படி தடுத்தாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஒரு சூப்பர் ஹீரோ மூவியா இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த மூவில வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் அண்ட் காமெடி அண்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேர்ந்து கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த மூவிய நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அப்படி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான். இந்த மூவில எல்லாருமே அவங்கவங்க ரோல சூப்பரா பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு ஆக்டிங்கும் குடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரி லைனும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இந்த மூவிய பார்க்காம இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு IMDb வந்து 7.8 ரேட்டிங் குடுத்துருக்காங்க.
நம்ம லிஸ்ட்ல செகண்டா என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2023ல ஜுடு ஆந்தனி ஜோசப் அப்படின்றவரு டைரக்ட் பண்ணி வெளிவந்த 2018 மூவி தான் இருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, இந்த மூவில வந்து நம்ம ஹீரோவான ட்வினோ தாமஸ் வந்து ஒரு ஆர்மி சோல்ஜரா இருப்பாரு. ஆர்மி சோல்ஜரா இருந்தாலும், ஆர்மிக்கு போகாம அவரோட ஊர்லயே ஒரு கிடைக்கிற வேலைகள செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நபரா இருப்பாரு. இப்படி இருக்கும்போது நம்ம ட்வினோ தாமஸ் இருக்கிற ஊர்ல வந்து அதிகமா மழை பெஞ்சு ஒரு வெள்ளம் ஒண்ணு வருது. அந்த வெள்ளத்தினால மக்கள் எல்லாமே ரொம்பவே அவதிப்படுறாங்க. அந்த மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்மி சோல்ஜரா இருந்து நம்ம ஹீரோ வந்து ரெஸ்க்யூ பண்றாரு. இப்படி ரெஸ்க்யூ பண்ணும்போது அவருக்கு ஏற்படுற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள எல்லாம் எப்படி நம்ம ஹீரோ சமாளிக்கிறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரிலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ட பேஸா வச்சு தான் எடுத்திருப்பாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, கேரளா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால வெள்ளம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் ஒண்ணா தான் இருக்கும். ஏன்னா, கேரளா வந்து இயற்கை வளம் நிறைந்த ஒரு பகுதியா இருக்கும். இதனாலேயே மழை வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால அதிகமாவே பெய்யும். இப்படி இருக்கும்போது, அங்க வெள்ளம் அப்படின்றது ஒரு காமன் ஒண்ணு தான். இந்த கான்செப்ட்ட வச்சு தான் இந்த மூவிய எடுத்திருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மூவிய பார்க்கும்போது. இந்த மூவியோட ஆரம்பத்துலருந்து கடைசி வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியோட கிளைமாக்ஸ் ரொம்பவே ஒரு டச்சிங்கா தான் முடிச்சிருப்பாங்க. இந்த மூவிய நீங்க இன்னும் பார்க்காமன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDbலேருந்து 8.3 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டா இருக்கிற மூவி நரிவேட்டா. இந்த மூவி 2025ல முத்துராஜ் மனோகர் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, நம்ம ஹீரோ வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே எழுதிட்டு எந்த ஒரு வேலைக்கும் போகாம இருக்கிற ஒரு நபரா இருப்பாரு. அவருக்கு புடிச்ச வேலைய தான் அவர் செய்யணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட இருக்கிற நபரா இருப்பாரு. இருந்தாலும் இவர சுத்தி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ கட்டாயப்படுத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வேலைக்கு போகாம, அவருக்கு புடிச்ச வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருந்துட்டு இருப்பாரு. இருந்தாலும் தன்னோட குடும்ப சூழ்நிலைய கருதி நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் வேலையில போய் ஜாயின் பண்ணுவாரு. இப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பழங்குடி மக்கள் வந்து ஒரு போராட்டம் ஒண்ணு நடத்துவாங்க. அவங்களுக்கு சொந்த நிலங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுவாங்க. அந்த போராட்டத்துல எந்த ஒரு கலவரம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து காவல் காக்குறதுக்காக நம்ம ஹீரோ அங்க போவாரு. இப்படி போயி அந்த இடத்த வந்து காவல் காத்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல நடக்கிற பிரச்சனைகள் தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி உண்மையான ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ட பேஸா வச்சு எடுத்திருப்பாங்க. இதே மாரி ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட்ட பேஸா வச்சு தான் இந்த மூவிய எடுத்திருப்பாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ட எந்த அளவுக்கு நமக்கு சினிமால கொடுக்க முடியுமோ, அதாவது ஒரு மூவிய கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டர் நமக்கு குடுத்திருப்பாரு. ரொம்பவே டச்சிங்கா தான் இந்த மூவி இருந்திருக்கு. இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ட்வினா தாமஸோட ஆக்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்திருக்கு. இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயி நல்ல ஒரு ப்ராப்பர் தமிழ் டப்பிங்ல இருக்கு. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.